பெங்களூர் எரண்டஹள்ளியில லொக்கேட் ஆகிருக்கிற ஹோட்டல் மலபார் தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்சனலாக இந்த ஹோட்டலில் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். நீங்களும் எரண்டஹள்ளி சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க, அத்திவெளி ஜிகினியன் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்கே கேரளா டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஆனால் இதோட பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். சிக்கன் கொத்து புரோட்டா பார்சல் வாங்கிட்டு நாங்களும் ரூமுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமை பார்த்தா எனக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இவ்வளோ சுத்தமாகவே இல்லை அப்படின்னு. சரி இன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினா நாளைக்கு சண்டே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கே நான் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவரி சாட்டர்டே ஆர் சண்டே ஏதாச்சும் ஒரு நாள் நான் வந்துட்டு என்னோட ரூமை நான் க்ளீன் பண்ணிடுவேன். ரூமவே க்ளீன் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னோட பிளேஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த ரூமில் நாங்கள் வந்துட்டு 3 பேர் இருக்கோம். 3 ஷேரிங் இது. வீக்லி 3 டைம்ஸ் வந்துட்டு க்ளீனர்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்துட்டு எல்லாரோட பிளேஸையும் க்ளீன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. காமனாக இருக்கிற பிளேஸ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அவங்கவுங்க பெட்டு கீழே இருக்கிறத அவங்கவுங்க தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கணும். நான் சாட்டர்டே ஆர் சண்டே வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன் அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்களே, ஏன் நீங்கள் வந்துட்டு ஏன் வீக்லி க்ளீன் பண்ணுமா அப்படின்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு தலை சீவரனால முடி அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். அது வந்துட்டு காமனாக அவங்க க்ளீன் பண்ணுறனால சென்டர்லலாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஃபேன் போட்டால் அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்லு கீழே போயிடும். அதனால் நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் கட்லு கீழே நாங்கள் க்ளீன் பண்ணிப்போம். என்னைய பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் இந்த பிஜியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பெட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு 3 மந்த்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பெட் வந்துட்டு செட் ஆகாது. எனக்கு வந்துட்டு பாடி வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு என்னமோ அந்தளவுக்கு வந்துட்டு செட் ஆகலை. எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூட்டு கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கீழே சொல்லி நான் வந்துட்டு பெட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ரூமில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த பெட் வந்துட்டு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பெங்களூர் ரொம்ப கூலிங்காக இருக்குமே, எப்படி நீங்கள் வந்துட்டு பெட்டு போடாமல் வெறும் கட்டிலில் பெட்ஷீட் போட்டு தூங்குறீங்க அப்படின்னு. எனக்கு என்னவோ அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. பிகாஸ் அந்தளவுக்கு என்னோட பாடி வந்துட்டு ஹீட்டாக இருக்குது போல இருக்குது. வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்களுக்கும் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள். நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ பெங்களூரில் இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்ப, ரொம்ப ஜாலியான லைஃப், ரொம்ப ஹைஃபையாக இருப்ப அப்படின்னு. எனக்கு என்னவோ அப்படி எதுவும் தோணுதில்லை. வீட்டில் இருந்து வர நம்ம ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ வேலைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் ஒரு மிஷின் வாழ்க்கை தான், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற வர ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா அண்ணன் அப்படின்ட்டு நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம இருந்திருப்போம். இப்போ என்ன ஒரு ஹாஸ்டல் ஒரு பிஜியில் இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நிறைய தடவை என்னோட வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் வசதிகளோடு இந்த ரூமில் நான் இருக்கேன் அப்படின்னு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு 1008 விஷயம் இருந்திருக்கலாம். நீங்கள் வேணா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவங்களோட பதில் வேணா நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஸ்மைலாக கூட இருந்திருக்கலாம். இல்லைனா அந்த கொஸ்டின் அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். இது நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம். அவ்வளோதான். நானும் ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல்